வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கட்சி தீபாவளிக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கறதும், இன்னொரு கட்சி கண்ட முறை தீபாவளியை கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்கிறதும் மாறுபட்ட கோணத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, அதையும் தாண்டி இங்கே எடப்பாடி ஐயா அவர்கள் செஞ்ச சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிச்சிங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கருத்து இருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே எந்த கட்சி பரிசு பொருட்கள் கொடுத்தது அப்படின்னு பார்த்தலாம். ஏன்னா இங்கே திமுக சார்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர் மாவட்ட பகுதியில் மிகப்பெரிய அளவில் பரிசு பொருட்களை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கிரைண்டர் வரையும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க போனால் எதுக்கு அப்படின்னு கேட்டால் 2026 எலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேஸ் தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, போன வருடம் பொங்கல் தொகுப்பு பரிசு பொருட்கள்லாம் தருவாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவுமே தரல. ஆனால் இந்த வருடம் கண்டிப்பாக தருவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா வர எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு வித்தையை திமுக நல்லாவே கையாளும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் இவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே காசு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் பழசை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எந்த பிரச்சனையும் மைண்டில் ஓடாது, இந்த காசு மட்டும்தான் அவங்களுடைய மைண்டில் ஓடும் அப்படிங்கிற தாட்டை இந்த வருடம் மக்கள் அதை முறியடிப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த போராட்டங்கள் இருக்குது இல்லைங்களா. ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், அவங்களுடைய மாத சம்பளத்தை தராமல் இன்னும் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நீதிமன்றமே மிகப்பெரிய அளவில் குட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே இன்னொன்று துப்புரவு பணியாளர் போராட்டம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே அவங்கள மிகப்பெரிய அளவில் அடித்து வேனில் ஏற்றுனாங்க வெள்ளை மாளிகைக்கு முன்னாடி அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பார்த்தோம். ஸோ அப்படியே அந்த மக்களையும் கவர் பண்ணணும், இதே மாதிரி செவிலியரை கவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே யார் யார் போராட்டம் பண்ணாங்களோ, இடைநிலை ஆசிரியர்கள் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணணும். அப்படின்னா இங்கே நம்ம எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் குறைஞ்சது ஒரு 5000 கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்டில் தான் இப்போ திமுக செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனுடைய முன்னோட்டமாக தான் இங்கே கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்த பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இங்கே இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அதை எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எந்த அரசியல் தலைவர்களும் இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுகவே வச்சுக்கிங்க. ஏன்னா அவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே பல கோடி கணக்கில் கடனில் இருக்கிறப்ப நம்ம மறுபடியும் கடன் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா, நடந்துச்சா, வெளிநாட்டு முதலீடு இங்கே பண்ணாங்களா, அதனால வேலை வாய்ப்பு உருவானுச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வெள்ளை அறிக்கை கேட்டால் அவங்க வெள்ளை பேப்பர் மட்டும்தான் காட்டுவாங்க. இதுதான் திமுகவுடைய மாடல் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் தீபாவளியை கொண்டாட வேணாம் அப்படின்னு சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூரில் நடந்த சம்பவத்தினால நம்ம கட்சியிலேருந்து யாரும் தீபாவளி கொண்டாட வேணாம் அப்படின்ட்டு அவர் வலியுறுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த இறந்து போன 41 குடும்பங்களுக்குமே 20 லட்சத்தை சொன்ன மாதிரி அவங்களுடைய வங்கியில் வரவு வச்சுருக்கிறாங்க. ஸோ அது உண்மையுமே பாராட்டக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருந்த மாதிரி தாங்க, இங்கே அவங்களுடைய குடும்பத்தில் படிப்பு செலவு சரி, அதே சமயம் மருத்துவ காப்பீடும் சரி, இது தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு தாவேகா சைட்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ உண்மையாலுமே மற்ற கட்சியிலேருந்து எதில் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே மற்ற அரசியல் தலைவர்கள் இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கள்ளக்குறிச்சியில் விவசாயம் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் வெடிக்காத அளவுக்கு இங்கே காசு 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இடிமின்னல் தாக்கி வயல்வெளியில் செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்கள் இடிமின்னல் தாக்கி இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ சம்திங்.
ஸோ அவ்வளோதான் அவங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அரசாங்கம் எதை மூடி மறைக்க நினைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சின விஷயத்தை வந்து மூடி மறைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தாட். அதனால தான் அவ்வளோ அதிக பணங்கள் கொடுத்தாங்க. இதே இயற்கை பேரிடவு இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இடிமின்னலில் இறந்து போனவங்களுக்கு கொஞ்சம் மிக குறைந்த அளவில் வந்து அமௌண்ட் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ உண்மையாலுமே இதுதான் திமுகவுடைய மாடல், இதுதான் திராவிட அரசு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல் முழுக்க விஜய் அவர்களுடைய அரசியல் நிகழ்வுகளையும் அதையும் தாண்டி அவர் செயல்பாடுகளையும் முக்கியமாக யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகவும் தான் இந்த சேனல் இருக்குது. ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன் இதை நடுவில் சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எண்டு வரையும் எல்லோரும் பார்ப்பாங்களான்னு தெரியல, அதனால தான் நடுவில் கொஞ்சம் அப்படியே போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லணும். எடப்பாடி ஐயா என்னென்ன சம்பவம் செஞ்சார் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். அதாவது கையில் வந்து கரூர் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து இவர் வந்து கையில் கருப்பு பேண்ட் கட்டிட்டு போனப்போ, அதிமுக சார்ந்த நபர்கள் கட்டிட்டு போனப்போ வந்து அங்கேருந்த சபாநாயகர் என்ன எல்லாருக்கும் பிபி அதிகமாகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணியிருந்தார். அடுத்த நாளே கிட்னி திருட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கரை நெஞ்சில் ஒட்டிட்டு போகவும் அங்கேருந்த சபாநாயகர் வாயடிச்சு போனார். இந்த சம்பவம் வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி இப்போ இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூட்டணி குறித்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதும், இங்கே மக்களுடைய ஆரவாரம் எழுச்சியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதும் அப்படிங்கிறது எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லவே மறந்துட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரூர் மாவட்ட பகுதியில் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களில் ஒரு சில பேர் ரொம்ப வெகுளித்தனமாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய வெகுளித்தனம் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, நேச்சுரலாக நம்ம ஒரு கேமரா முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்மளால் ஒரு வீடியோவோ இல்லை பேசுகிறதே கூட நம்மளால் சரியாக கண்டிப்பாக கன்வே பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள சூழ்ந்து ப்ரெஸ் பீப்புள் இருக்கிறாங்க, கேமராக்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அவங்க எப்படி ஃபீல் பண்ணி பேசுவாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்ததுனால அவங்க பேசின ஒரு சில வார்த்தைகள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசினதாகவும், அது மட்டும் இல்லாமல் தம் குழந்தைகளுக்கு இறந்தாலும் விஜய் பார்த்தது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளாக சொன்னதுனால, அதாவது ஒரு பதட்டத்தில் கேமரா முன்னாடி நிற்கிறோம், முதல் முறையாக இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம பேசுகிறோம், அதுவும் நம்ம வந்து ஒரு எஜுகேட்டடாக இருந்தாலுமே கூடியும் கொஞ்சம் படபடப்பு இருக்கும், பிடிக்கும், ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி தானே. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களும் பாமர மக்கள் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பதப்பட்டு இருக்க தான் செய்யும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம யாரையும் வந்து தப்பாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். ஏன்னா ஒருத்தரை மட்டும்தான் உயர்த்தி பேசினார், மற்றவங்கள தப்பாக பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இல்லை இவங்க வந்து திட்டமிட்டு பேசுகிறாங்க, இவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதிர்க்கலாம். ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் வெகுளித்தனமாக தான் பேசினாங்க. அந்த வீடியோ நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் என்ன சொல்ல வரேன், அவங்க பேசின அந்த வெகுளியான வார்த்தைகளை இப்போ அவங்களே வந்து ரொம்ப ஷேமிங் பண்ணுற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த திமுக அரசு அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரோல் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. ஏன்னா அவங்களுடைய மீம்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான். இப்போ அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோட போய் பேசுகிறதுக்கு இல்லை, அரசியலில் இருக்கிறவங்களோ இல்லை, அவங்க வந்து கண்டினியூஸாக நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சாதாரண பாமர மக்கள். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பட்டும் படாமல் தெரிஞ்சும் தெரியாமல் இது பேசலாமா வேணாமா அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் தெரியாமல் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி பேசின விஷயத்த அவங்களையே மறுபடியும் பார்க்குறப்ப ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் ஆள்படுத்துகிற அளவுக்கு இந்த திமுக அரசு மீம்ஸ் போட்டுட்ருக்கு. ஸோ அதையும் இங்கே சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே பாமர மக்களை வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியும் இது தப்புமா அப்படின்னு சொல்கிற விதம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் விடுத்துட்டு அவங்கள மீம் போட்டு அவங்கள மிகப்பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இது மாதிரி கரூர் பகுதியில் இருக்கிற மக்களும் கூடயும் விஜய்க்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். ஏன்னா இங்கே அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான்.
ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாய வலையை வந்து திமுக உருவாக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் விஜய் தான் முழுக்க முழுக்க குற்றவாளி, அவர் A1 அக்யூஸ்டு, அவரை கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு திமுக நபர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் பொய்யாக்கும் விதமாக தான் நீதிமன்றமும் இங்கே தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்குறப்ப திமுகவுடைய ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அவங்க என்னென்ன மாய வலைகள் பின்னுனாங்க அப்படிங்கிறத எல்லாமே இங்கே நீதிமன்றம் சுட்டி காமிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பதிவுலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாமர மக்களையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திமுக மேலே மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கே ஒரு வெறுப்பு உண்டாகும். ஏன்னா நம்மளும் ஒரு பாமரம் தான், நாளைக்கு அவங்க தெரியாமல் தான் பேசிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அதை மீம் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்க யாரை எதுக்கு குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஸோ அப்படி போக வேணாம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி இங்கே நிறைய அரசியல் விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பக்கம் சீமான் மிகப்பெரிய அளவில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு திருமாவளவன் அவர்களை எதிர்த்து, அது என்ன அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் வீரப்பனை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து புகழ்ந்தார். ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் நம்ம சொல்லலாம். முக்கியமாக இங்கே அதிமுகவை லைட்டாக சீண்டி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ அந்தளவுக்கு ஹாட்டாக தான் அந்த இடத்துல பேசியிருந்தார். ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இது நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல். ஸோ என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.